அப்போ கண் மருத்துவர்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்ல டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணினா புரிஞ்சுக்கிறதா சொல்றேங்க. சயின்டிஃபிக்கா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்க கண்ணாடி கழட்டலாம், உங்க கண்ணு புதுசா மாறிடும். அப்போ ஏன் உங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு உங்க பேரு செல் நம்பர் மட்டும் தான் வெளியே எழுதியிருப்பாங்க, நோயை பத்தி கேட்டிருக்க மாட்டாங்க. பொதுவா ஒரு மருத்துவர்னா உங்க நோய் என்னங்கன்னு கேட்காம மருத்துவம் பார்த்தே கிடையாது. இந்த மருத்துவம் மட்டும்தான் ஒரு நோயாளி கிட்ட உங்க நோய் என்னன்னு கேட்காமையே குணப்படுத்த முடியும். ஏன்னா இந்த 4 டெக்னிக்கை யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ பாருங்க, நம்ம கையில தேய்ச்சிங்கன்னா அழுக்கு மாதிரி வரும் கருப்பா. இது அழுக்கு கிடையாதுங்க, நம்ம உடம்புல செத்து போன செல்கள். இந்த மாதிரி நம்ம உடம்புல ஒரு நிமிஷத்துல 300 கோடி செல்கள் செத்து புதுசா உருவாகுது. இப்ப நான் சொல்லிக்கிற டெக்னிக் யாரு ஃபாலோ பண்றீங்களோ 48 மணி நேரத்துல உங்க உடம்புல ஒரு நிமிஷத்துக்கு 300 கோடி செல்கள் வீதமா புதுப்பிக்கப்படும். அப்படி புதுப்பிச்சதுன்னா உங்க கண்ணு புதுசா மாறும், கிட்னி புதுசா மாறும், கல்லீரல் புதுசா மாறும், உங்க உடம்புல எலும்பு நரம்பு சதம் அத்தனையும் புதுசா மாறும் பொழுது அங்க இருக்கிற நோயை பத்தி ஏன் கவலைப்படுறீங்கன்னு நான் கேட்கறேங்க. ஒரு உறுப்பை புதுசா மாத்திர டெக்னிக் தான் இது. உறுப்பே புதுசா மாத்திர டெக்னிக் இருக்கும் பொழுது தயவு செய்து அங்க இருக்கிற நோய்களுக்கு பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு மருத்துவம் தேடாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தனித்தனி நோய்களுக்கு உலகத்துல தனித்தனி மருத்துவம் கிடையாது. அப்படி தனித்தனி நோய்க்கு தனித்தனி மருத்துவம் பார்த்தீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகும், அதனால் குணப்படுத்த முடியாது, நோய் பெருசாகும். ஆச்சரியமா இருக்கும் உண்மை. அப்போ கிட்னி ஃபெயிலியர் இருக்குதுன்னா பொதுவாக எப்படி இருக்குங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, 50% ஃபெயிலியருங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, டயாலிசிஸ் பண்ணுவீங்க, மருந்து மாத்திரை சாப்பிடுவீங்க. என்ன ஆகும், போக போக 60 ஆகும், 70 ஆகும், 80 ஆகும், கடைசியில் மொத்தமா கிட்னி போயிடும், இறந்துடுறாங்க. அதான் நடந்துட்டு இருக்குது. நான் என்ன சொல்றேன், 80% கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க, இந்த 4 டெக்னிக்கை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. 30 நாளுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணி பாருங்க, உங்க கிட்னி 60க்கு வந்துடும், அடுத்த 30 நாள்ல 50க்கு வரும். ஒரு 3 மாசம் 4 மாசத்துல என்ன ஆகும், கிட்னி புதுசா மாறிடும். நான் சொல்றது யாரும் சும்மாலாம் எடுத்துக்க வேண்டாங்க, சயின்டிபிக்கா செக் பண்ணி பாருங்க. நான் சும்மாலாம் பேசல. உங்க கிட்னி அறுத்து ஆபரேஷன் பண்ணாம புது கிட்னியா மாறும். ஏன் கிட்னி பத்தி பேசுறேன்னா, முக்கியமான உறுப்பு கிட்னியே புதுசா மாறும்னா உங்க கண்ணு காது மூக்கு எல்லாம் மாறாதா? அப்போ ஏன் நோயை பத்தி கேட்காம நான் இந்த மாதிரி டைரக்டா எடுத்தோன்னு ஏன் மருத்துவத்துக்கு போயிட்டேன்னா, இதை 4 டெக்னிக் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ உங்க உடம்புல ஒரு நிமிஷத்துல 300 கோடி செல் வீதமா செத்து உங்க உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் பிறந்த குழந்தைக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குதோ அந்த மாதிரி மாறும் பொழுது ஏன் உங்களுக்கு நோய்களுக்கு பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு மருத்துவம் தேடுறீங்கன்னு கேட்கறேங்க. அப்போ நம்ம இதுவரைக்கும் பேசினதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இது ஒன்றும் வருமுன் காப்போம் திட்டம் எல்லாம் கிடையாதுங்க. இது செஞ்சா நோயெல்லாம் வராது. வந்த நோயை இமீடியட்டா குணப்படுத்துறது. ஒரு உறுப்பு கெட்டு போச்சா, இருதயத்தில் இருக்கிற ஓட்டையவே அறுத்து ஆபரேஷன் பண்ணாம ஒரு மருத்துவர் உதவி இல்லாம ஓட்டையவே அடைக்கிற டெக்னிக் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால தயவு செய்து இது வருமுன் திட்டம் அப்படியெல்லாம் கிடையாது. வந்த நோய் இமீடியட்டா குணப்படுத்துறது. அப்ப இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நோய் கிருமியினால வர எந்த நோய்களுக்கும் நோய் கிருமி காரணம் இல்ல, நம்ம உடம்புல இருக்கிற 4 தான் பிரச்சனை. ஒரு அம்மா சுகப்பிரசவத்துக்கும் ஊனமில்லாத குழந்தையை பெத்துக்கிறதுக்கும் இது 4 தான் காரணம். நம்ம உடம்புல எல்லா நோயும் வரது காரணம் உறுப்புகள் கிடையாது, ரத்தம் தான். அந்த ரத்தத்துல இது 4 தான் காரணம். இதை சரி பண்ணா மட்டும் தான் குணப்படுத்த முடியும், இல்லைன்னா குணப்படுத்த முடியாது. நீங்க நேரு ஸ்டேடியத்தில் போய் உட்காடுறீங்க. நேரு ஸ்டேடியத்தில் ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குது. ஒரு 500 பேர் வராங்க கலை நிகழ்ச்சி நடத்துறவங்க. கலக்கலரா ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, எல்லாரும் கும்பலா நிக்கிறாங்க. உங்க கண்ணுக்கு ஒரு தேசிய கொடி மாதிரி தெரியுது. அவங்க நிற்கும் பொழுது தேசிய கொடி மாதிரி நிக்கிறாங்க. நீங்க பார்த்துட்டு தேசிய கொடின்னு கை தட்டுறீங்க. அங்க தேசிய கொடி இருக்குமா? தேசிய கொடி இருக்காது. 500 பேர் நிக்கிறனால நம்ம கண்ணுக்கு தேசிய கொடி மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. அதே 500 பேர் அப்படி கலைஞ்சு நிற்பாங்க. கலைஞ்சு நிற்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு ஒரு பூ மாதிரி தெரியும். எல்லாம் கை தட்டுவாங்க, பூ நல்லா இருக்கு, அங்க பூ இருக்குங்களா? ஏங்க முதல்ல அதே 500 பேர் நின்னாங்க, நீங்க தேசிய கொடின்னு சொல்லுவீங்களாமா? இப்ப அதே 500 பேர் கலைஞ்சு நின்னா ஏன் பூன்னு சொல்றீங்க? மறுபடியும் அதே 500 பேர் கலைஞ்சு நிற்பாங்க, ஒரு மயில் மாதிரி தெரியும், எல்லாம் கை தட்டுவோம். யோசிச்சு பாருங்க, ஒரே 500 பேர்த்த ஏன் தேசிய கொடின்னு சொன்னீங்க, ஏன் மயில்னு சொன்னீங்க, ஏன் பூன்னு சொன்னீங்க? ஏன்னா அவங்க கண்ணுக்கு அந்த மாதிரி தெரியுது, ஆனா அங்க பூவில்ல, 500 பேர் நிக்கிறாங்க. உங்க பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை அம்மா அம்மா எனக்கு அந்த பூ வேணும் கேட்டா வாங்கி தர முடியுங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? அது பூ இல்லம்மா, 500 பேர் நம்புமா அந்த குழந்தை? நாம என்னமோ போய் சொல்லணும்னு நினைக்கும். நான் ஏன் இந்த கதையை சொல்றேன்னா, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க சயின்டிஸ்டுக மைக்ரோஸ்கோப் மூலமா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் பார்த்த சயின்டிஸ்டுகள் ஒரு முடின்னு சொல்ல மாட்டாங்க,
பல லட்சக்கணக்கான செல்கள் ஒன்னா சேர்ந்து நிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க, புரிஞ்சிடும். மூக்கை பார்த்து மூக்குன்னு சொல்ல மாட்டாங்க, பல லட்சக்கணக்கான செல்கள் ஒன்னா சேர்ந்து நிக்குதுன்னு சொல்லுவாங்க. நாம தான் மூக்குன்னு சொல்லுவோம், குழந்தை மாதிரி. நம்ம சயின்ஸ்ல மைக்ரோஸ்கோப்ல பார்க்கலங்கிறதுக்காக நம்ம குழந்தை, பார்த்தவங்க பாருங்க பல லட்சக்கணக்கான செல்கள் ஒன்று சேர்ந்து நின்னா அதுக்கு பேரு மூக்கு. அதே மாதிரி இங்க வந்து இது காது கிடையாது. ஆக மொத்தம் நம்ம உடம்புல முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகளும் செல்களால் உருவாக்கப்பட்டது. நீங்க எங்க மைக்ரோஸ்கோப் வச்சு வேணாலும் பாத்துக்குங்க, எந்த இடத்துல மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு கடைசியா தெரியறது செல்கள் தான் இருக்கும். இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான செல்கள் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு திசுக்கள், டிஷ்யூஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான திசுக்கள் ஒன்று சேர்ந்ததுன்னா அதுக்கு பேரு ஆர்கன். கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, கணையம், இந்த மாதிரி உறுப்புகள்லாம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா மண்டலம், சிஸ்டம். ரத்த ஓட்ட மண்டலம், ஜீரண மண்டலம், நரம்பு மண்டலம், சதை மண்டலம், மண்டலங்கள் ஒன்று சேர்ந்தா அதுக்கு பேரு மனிதன். அப்ப இங்க மனிதன் கிடையாதுங்க, மனிதனுக்குள்ள பல மண்டலங்களும் இருக்கு, மண்டலத்துக்குள்ள பல திசுக்கள் இருக்கு, உறுப்புகள் இருக்கு, உறுப்புகளுக்குள்ள பல திசுக்கள் இருக்கு, திசுக்களுக்குள்ள செல்கள் இருக்கு. அப்ப மனிதன்கிறது பல கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் மனிதன். நீங்க நினைக்கிற மாதிரி கண்ணு கிடையாது, பல லட்சக்கணக்கான செல்கள் ஒன்னா சேர்ந்து நிக்குது. இது எப்படி நம்புறதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க 500 பேர்த்த பார்த்து ஏன் நீங்க தேசிய கொடின்னு சொன்னீங்க அந்த மாதிரி வச்சுங்களா, அதை புரிஞ்சுக்கிட்டே புரிஞ்சுக்கலாம், ரொம்ப சுலபம். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் ஒவ்வொன்றும் வேற வேற கலர்ல இருக்கும். பாருங்க, கண்ணுக்குள்ள பாருங்க, கருப்பு செல்லு நடுவில் நிக்குது, வெள்ளை செல்லு பக்கத்தில் நிக்குதா? வேற வேற கலர் இருக்கா? வேற வேற வேலையை செய்யும். கண்ணு செல்லு பாக்குற வேலையை பாக்குது, காது செல்லு கேட்கிற வேலையை பாக்குது, இறைப்பையில் இருக்கிற செல்லு ஜீரண வேலையை பாக்குதா? வேற வேற வேலையை செய்யுது, வேற வேற நிறத்துல இருக்கு, வேற வேற உருவத்தில் இருக்கும். செல்கள் வேற வேற வடிவத்தில் இருக்கும், வேற வேற நிறத்துல இருக்கும், வேற வேற வேலையை செய்யும், வேற வேற இடத்துல இருக்கும். ஆனா முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்களும் ஒரே மாதிரி கட்டமைப்பு. இங்க பாருங்க, இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒருத்தர் குண்டா இருக்கீங்க, ஒல்லியா இருக்கிறீங்க, ஒருத்தர் பேங்க் மேனேஜர், ஒருத்தர் செக்யூரிட்டி, ஒருத்தர் சென்னையில் இருக்கீங்க, ஒருத்தர் பெங்களூர் இருக்கிறீங்க. வேற வேற வேலை செய்யறீங்க, வேற வேற நிறத்தில் இருக்கீங்க, வேற வேற வடிவத்தில் இருக்கீங்க. ஆனா எல்லாத்துடைய கட்டமைப்பு ஒன்று தானே. இங்க இருக்க அத்தனை பேத்துக்கு ஒரே மாதிரி தானே சாப்பிட்றோம், கண்ணு, காது, மூக்கிட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்த அத்தனை பேத்தையும் நீங்க உடம்புல இருக்கிற செல்கள் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்களுக்கும் ஒரே மாதிரி கட்டமைப்பு. கட்டமைப்புனா டிசைன். அதாவது ஒரு செல்லை வந்து ஒரு ஃபுட்பால் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஃபுட்பால்ல மேல ஒரு தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த தோலுக்கு பேர் தான் மெம்பரேன் அப்படிங்கிற ஜவ்வு படலம். அது முடியிலையும் அப்படிதான் இருக்கும், கண்ணுக்குள்ளேயும் அப்படிதான் இருக்கும். உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்குள்ளேயும் சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம் இருக்கும். அது மூக்குலயும் அப்படிதான் இருக்கும், இருதயத்தில் அப்படிதான் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் நியூக்ளியஸ் அப்படிங்கிற உட்கரு இருக்கும். அது கிட்னிலையும் அப்படிதான் இருக்கும், கணையத்தில் அப்படிதான் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் நியூக்ளியஸ்குள்ள 23 ஜோடி குரோமோசோம் தான் இருக்கும். அது முழங்காலையும் அப்படிதான் இருக்கும், மூட்டிலையும் அப்படிதான் இருக்கும். எல்லா குரோமோசோம்குள்ளேயும் டிஎன்ஏ, ஆர்என்ஏ இருக்கும், அதுக்குள்ள ஜீன்ஸ் இருக்கும். எதுக்காக சொல்றேன்னாங்க, முடிக்குள்ள இருக்கிற செல்லும் கிட்னியில் இருக்கிற செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இதுக்கு வித்தியாசமே கிடையாது. ஏங்க, ஒரு நோய்க்காக வந்து இங்க உட்கார்ந்து செல்லை பத்தி, சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம் பத்தி டைம் வேஸ்ட் பண்ணி நினைக்காதீங்க. நான் உங்களை வந்து சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம் எல்லாம் மனசுல வச்சுக்கங்கன்னு சொல்ல, கடைசியா சொல்ல வர வேண்டிய விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த தேசிய கொடியை பார்க்கும் பொழுது 500 பேர் உள்ள குட்டி குட்டி மனுஷங்க இருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, உங்க உறுப்பை பார்க்கும் பொழுது அந்த உறுப்புக்குள்ள குட்டி குட்டி மனுஷங்க நம்மள மாதிரி. இப்ப எனக்கு என்ன பேரோ, இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனுஷங்க உள்ள நிக்கிறாங்க, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததான் முடி அப்படின்னு நினைச்சு கற்பனை பண்ணி பாருங்க, அழகா புரிஞ்சிடும். அப்ப நம்ம உடம்புங்கிறது பல கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது. இந்த எல்லா செல்லும் ஒரே மாதிரி கட்டமைப்பு இருக்கு. எதுக்காக வந்து நோய் இருக்கிற உங்ககிட்ட உட்காந்து செல்லை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன்னா, முடியிலையும் ஒரு செல் அப்படிதான் இருக்கும், கிட்னிலையும் ஒரு செல் அப்படிதான் இருக்கும்னா, என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணை குணப்படுத்த தெரிஞ்ச ஒரு மருத்துவருக்கு கிட்னியை குணப்படுத்த தெரியணும். இருதயம், கல்லீரல், மூட்டு, எலும்பு எல்லா இடத்துல இருக்கிற செல்களும் ஒரே மாதிரி டிசைன் இருக்குங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் சாப்பிடுது, ஒரே மாதிரி தான் தூங்குது, ஒரே மாதிரி தான் லெட்டின் போகுது, ஒரே மாதிரி தான் யூரின் போகுது, ஒரே மாதிரி தான் இறந்து போகுது. இதுல எந்த வித்தியாசம் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகத்துல தனித்தனி நோய்களுக்கு, தனித்தனி உறுப்புகளுக்கு தனித்தனி மருத்துவர் தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நோயை குணப்படுத்த முடியும். அது எப்படிங்க எல்லா நோய்க்கும் ஒரே மருத்துவமான்னு கேட்பீங்க. சரி, நான் கேட்கிறேன், சாப்பிடும் பொழுது கண்ணுக்கு தனியா, காதுக்கு தனியா நீங்க சாப்பிட்டீங்களா? காலைல சாப்பிடும் பொழுது இது கண்ணுக்கு இது காதுக்குன்னு சாப்பிட்டீங்களா? கிடையாது.
தண்ணி குடிக்கும்போது என்னைக்காவது